வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சாக்லேட் ப்ரௌனி. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் மேலே ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து உருக்கிக்கலாம். இதுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ப்ரௌனிக்கு இப்படி தான் சாக்லேட்டையும் பட்டரையும் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போது வேற ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்து கலந்துக்கலாம். நான் இங்கே வயர் விஸ்கை வச்சு தான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் அவசியம் இல்லை. இது கூடவே அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்களை கலந்தால் போதும், ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை முட்டை கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்க்குற பொருட்களை கலந்தால் மட்டும் போதும், ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது மிச்சம் இருக்கிற மைதா கலவையும் சேர்த்து இது கூடவே நம்ம உருக்கி வச்சிருக்கிற சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நான் இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி இங்கே நான் ஒரு 6 இன்ச்சு ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரௌனி பேட்டரையும் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டூத் பிக்கை வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற அவனில் 20 நிமிஷம் நம்ம ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இதை கேக் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். பார்த்திங்களா, நம்ம ஃபஜ்ஜியான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.